ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க உடஞ்சோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு காமெடி கிரைம் த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா குருஜி அப்படின்ற ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவரு மக்களுக்கு நல்லது செய்யறது போல காமிச்சிக்கிறாரு. இருந்தாலும் அவர் பண்ற முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தெல்லாம் பதுக்கி வைக்கிறது. அப்படி ஒரு மிகப்பெரிய மோசடியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்பிக்கையா 2 பேர் அவர் கூட உதவியாளர்களாக இருக்க தான் செய்யறாங்க. இருந்துமே பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில விக்ரம் அப்படின்ற ஒருத்தர் வராரு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பணத்தெல்லாம் நம்ம நல்ல பணமா மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி அவரை சொல்ல, அதே டைம்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இவர்கிட்ட இருக்க கருப்பு பணத்தெல்லாம் புடுங்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. இதுக்கு நடுவில் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த இவங்க எடுத்துருக்க கான்செப்ட் தான். அதை காமெடி கலந்து ரொம்ப சூப்பராக பிரசன்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனா அவங்க எவ்வளவு தூரம் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி இவங்க போலீஸ் சாமியார்களை பத்தி பேசியிருக்க விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு சில இடங்கள்ல காமெடியுமே அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே ஒரு ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். இதை தவிர இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவு எந்த பாசிட்டிவுமே கிடையாது. இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. பயங்கர வீக்காக இருக்குது. சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் பல இடங்களில் பயங்கர கிரிஞ்சாக தான் பண்ணி வச்சிருக்காங்க. யார் கேரக்டருமே பெருசாக எழுதலை. யாரோடையும் மிங்கிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. எந்த ட்விஸ்ட்டுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நம்ம கிளைமேக்ஸுமே ஓகேஷான ஒரு கிளைமேக்ஸாக இருந்ததுன்னு கூட சொல்ல முடியாத அளவு ஒரு கிளைமேக்ஸை தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 3 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.